والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نزلا من غفور رحيم صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகனாயின் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்தமான படைப்புகளுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். மரணத்தோடு அந்த படைப்பினங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள உயிரினங்களின் உயிர்களை கைப்பற்றுவதற்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத்தாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இந்த உலகத்தை விட்டு இறந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அந்த நாளில் அந்த அல்லாஹ்வுடைய திருமுகம், அவனை தவிர இந்த உலகத்திலே வேறு யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்பதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும். லிமனில் முல்குல் யௌம், எல்லாரும் மடிந்து அப்படியே இறந்து போனதற்கு பின்னால் அல்லாஹ் சுயமாக தனக்குத்தானே ஒரு கேள்வியை கேட்பார். இன்றைய நாள் ஆட்சி யாருக்கு சொந்தமானது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு கூட இந்த உலகத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். எனவே அவனாகவே கேள்வியை கேட்டு தானாகவே பதிலையும் சொல்லுவான். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய தயாளமுள்ள அந்த சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுக்குத்தான் இன்றைய ஆட்சி சொந்தமானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் எல்லாம் சொல்லி, உலகத்தில் உள்ள மொத்தமான படைப்புகளும் மௌத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மரணத்தோடு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அவை முடிக்கப் போகின்றன. அதிலேயும் விசேஷமாக மனிதர்கள், ஜின்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய மரணம் இது சாதாரணமானதல்ல. ஒன்று, அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை அவனுக்கு சொர்க்கலோகமாக்கும், அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், படுபயங்கரமான நரகத்துடைய ஆரம்பமாக சில பேருடைய மௌத் இருக்கும். நல்ல மரணம், கெட்ட மரணம் என்று இஸ்லாம் மரணத்தை இரண்டாக பிரிக்கிறது.
ஏனைய சமூகங்களுக்கு இடையில் மரணமே எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி என்று நினைப்பார்கள். அதனால் மரணத்திலே அவர்கள் தற்கொலையிலே தஞ்சம் அடைவார்கள். உலகத்தில் ஏதாவது தலைக்கு மேல் பிரச்சனை வந்து விட்டதா, தாங்க முடியாத ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அவர்கள் தற்கொலையை நாடி செல்வார்கள். அதிலே எனக்கு தஞ்சம் இருக்கிறது, அதிலே எனக்கு ஓய்வு இருக்கிறது, அதோடு என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சில பேருக்கு பிரச்சனை அன்றிலிருந்துதான் ஆரம்பமேயா, அல்லாஹ் பாதுகாக்கவே. எனவே முடிவை 2 கட்டங்களாக இஸ்லாம் பிரிக்கிறது. ஒன்று நல்ல மௌத்து, இரண்டாவது கெட்ட மரணம். இன்றைய தலைப்பிலே நல்ல மரணம் என்னென்ன அமல்களின் மூலமாக வரலாம் என்பதை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. சுமார் வடிச்சு தொகுத்து சலிச்சு பார்த்தால் ஒரு 10 அடையாளங்கள் பிரபலியமான பிரதானமான அடையாளங்களாக இருக்கின்றன. முடியுமான அடையாளங்களை நாம் இந்த மிம்பரிலே பார்ப்போம். பார்ப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, பேசுவது மாத்திரமல்ல, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல மௌத்தை ஒரு மனிதனுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நல்ல அமல்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்தருள வேண்டும் என்று வேண்டியவனாக தலைப்புக்குள் வருகிறேன். அஸ்பாபு ஹுஸ்னில் ஹாத்திமா என்ற தலைப்பு. இறுதி முடிவு நல்ல முடிவாக வருவதற்கான காரணிகள் என்ன? அதில் முதலாவது ஏகத்துவம். ஈமானுடைய கொள்கை இருக்கிறதே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவுடைய இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இகாமத்து தௌஹீத் லில்லாஹி ஜல்ல வஅலா, அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர இந்த உலகத்தில் வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் கிடையாது. அவனால் பல தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த வரிசையில் இறுதியாக வந்துவிட்டவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பின்னால் நபிமார்களும் கிடையாது. அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமே உறுதியானதும் இறுதியானதும். அவர்களை தவிர நபிமார்கள் வருவது கிடையாது, ரசூல்மார்கள் வருவது கிடையாது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இந்த உலகத்திலே யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக சத்தியமாக இவர்களுக்கு நல்ல முடிவு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த முடிவோடு மாத்திரம் இருக்காமல் வாழ்க்கையில் சில விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்கவும் வேண்டும். அப்படியே தப்புகள் தவறுகள் ஏதாவது செய்தாலும் கூட அவர்கள் செய்த தப்புகள் தவறுகளுக்கு அவர்கள் நரகத்திலே தண்டனையை அனுபவித்து விட்டு என்றோ ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக சொன்னார்கள். மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وأن عيسى عليه الصلاة والسلام عبد الله ورسوله وكلمته ألقاها إلى مريم وروح منه والجنة حق والنار حق أدخله الله الجنة على ما كان من العمل رواه البخاري. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதில் உறுதியாக நம்பிக்கையும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அவனுடைய இறுதி தூதருமாவார் என்றும் யார் சாட்சி கூறுகிறார்களோ, அது மாத்திரமல்ல ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய ஏனைய அடியார்களைப் போல மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதரும். அல்லாஹ் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்குள்ளே போட்ட அவனுடைய கலிமாவும் ஆகும் என்று நம்பிக்கை கொள்வது மாத்திரமல்ல, சுவர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது, நரகம் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது, நன்மை செய்தவருக்கு சுவர்க்கம், பாவங்கள் செய்பவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்ற இந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுவனத்தில் நுழைவித்தே தீருவான் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இது என்ன ஒரு புதிய விடயமா என்று நாம் யோசிக்கலாம். கலிமாவில் நாம் உறுதியாக இருக்கிறோமே, சின்ன வயசிலே அதை அவ்வல் கலிமா தய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பாடமாக்கி வைத்திருக்கிறோமே என்றெல்லாம் நானும் நீங்களும் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகம் நாஸ்திகத்தை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் வரும்,
காலையில் முக்மினாக இருந்தால் மாலையை அடைவதற்குள்ளே அவன் காபிராகி விடுவான். மாலையிலே நன்றாக ஒரு உறுதியான மூமினாக இருந்தவன் அடுத்த நாள் விடிவதற்குள்ளே அவன் காபீராக மாறிவிடுவான். அப்படியான ஒரு காலம் வரும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு காலத்தை நோக்கி மிக வேகமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதிகமான யுவதிகள், அதிகமான இஸ்லாமிய வாலிபர்கள் இஸ்லாம் என்றால் அதை ஒரு சடங்காக, அது இந்த காலத்திற்கு பொருந்தாத ஒன்றாக நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த கொள்கையில் உறுதியாக இருப்பது இருக்கிறதே, இஸ்திகாமத் பின்னால வரும். இதை அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த கொள்கையிலே அவர்களை உறுதிமிக்கவர்களாக நாம் ஆக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்போ எங்களுக்கு மத்தியில இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே முதலாவது காரணம், இந்த கலிமாவிலே ஏகத்துவத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அத்தக்வா, இறையச்சம். அல்லாஹ்வை நம்புவது மாத்திரமல்ல, அவனை பயப்படவும் வேண்டும். இது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டே இருக்கிறது. கொள்கையிலே உறுதி இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் கூட வாழ்க்கையிலே எங்களுடைய பிராக்டிக்கலிலே அது அமுலாகவில்லை என்றால் அவருடைய ஈமான் கேள்விக்குறியாகிவிடும். அப்படி உண்மையான மூமினாக இருந்தாலும் கூட சொல்லப்படுவது மாதிரி அவருடைய தண்டனைகளை அனுபவித்துதான் அவர்கள் சுவர்க்கம் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். தண்டனை என்றால் சாதாரண தண்டனை அல்ல. ஒரு வருடம், 2 வருடம் அல்லது ஒரு தசாப்தம், ஒரு நூற்றாண்டு அல்ல. ஒரு தொழுகையை விட்டாலே கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஹுக்கும் நரகத்திலே வேதனை செய்யப்படுவார். குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறார், லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, அங்கு பல ஹுக்குமுகளாக அவர்கள் இருப்பார். ஒரு ஹுக்கும் என்பது தஃப்சீர் இப்னு கஸீரில் எழுதுகிறார்கள் 80 ஆண்டுகள், 80 வருடம் ஒரு ஹுக்கும் என்பது காலாகாலமாக, யுகம் யுகமாக. அஹ்காபா என்றால் தமிழிலே சொல்வதாக இருந்தால் யுகம் யுகமாக அவர்கள் தங்குவார்கள் என்றால், ஒரு யுகம் முடிவதற்குள்ளே ஒரு யுகம் ஆரம்பித்துவிடும். அந்த ஒரு யுகம் 80 ஆண்டுகள். அதுவும் எங்கட கணக்குப்படி அல்ல. கியாமத்திலே ஒரு ஆண்டு, ஒரு நாள் 1000 வருடத்திற்கு சமன். ஒரு நாள் 1000 வருடத்திற்கு சமன். அப்ப கியாமத்திலே 80 ஆண்டுகள் என்றால் எங்கட கணக்குப்படி, கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கு ஒரு ஆண்டு என்பது 3,65,000 வருடங்கள். ஒரு ஆண்டு. அந்த 3,65,000 80ஆல் பெருக்க வேண்டும். அந்த 80ஆல் பெருக்கினால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2,88,00,000 ஆண்டுகள் வரும். 2,88,00,000 ஆண்டுகள். அது ஒரு ஹுக்கும், ஒரு யுகம். அது முடிவதற்குள்ளே லா யதூகூன ஃபீஹா, அங்கே அடுத்தது அதைவிட அதிகமான அதாப். 2வது யுகம் ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவது யுகத்தை விட ரொம்ப பயங்கரமான வித்தியாசமான அவாபுகள் கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறதே. ஹதீஸிலே வரும், ஒரு தொழுகையை விட்டால் காரணம் இல்லாமல் ஒரு ஹுக்கும் நரகத்திலே வேதனை செய்யப்படுவார். ஒரு ஹுக்கும் என்பது 2,88,00,000 ஆண்டுகள் என்றால் எத்துணை தொழுகைகள். சாதாரணமாக ஏனைய பாவங்கள் செய்யாமல் வெறுமனே தொழுகை ஒன்றை மாத்திரம் விட்டதற்கே இவ்வளவு காலம் என்றால், நாம் கலிமா சொல்லிருக்கிறோமே, மனிதன் என்ற நாம் என்ன மலக்கா, நாம் என்ன நபியா, பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழலாமா என்றெல்லாம் வீராப்பு பேசுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கின்ற பொழுது கதறுவார்கள், கத்துவார்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனை நரகத்திலே விடுகின்ற பொழுது அந்த நரகத்தின் அதல பாதாளத்தை சென்றடைய 70 வருடம் போகும். கேவலம் நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, நரகத்திலே அதாபை அனுபவிப்பதல்ல, அதாபை அனுபவிக்க போய்கொண்டிருக்கின்ற பொழுதே எங்கட காலம் முடிந்துவிடும். எனவேதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், அவ்வளவு காலம் நரகத்திலே வெந்து வேதனைப்படுவது சுலபமா? இந்த குறுகிய, இந்த கொஞ்சமான, இந்த சொற்பமான இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடப்பது சுலபமானதா? அந்த அதாபை, அதை தாங்குவதில் பொறுமை கொள்வது அது சிறந்ததா, இலேசானதா?
அல்லது அல்லாஹுடைய கட்டளைகளை கொஞ்சம் பின்பற்றுவதிலும் அவனுடைய விளக்கல்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நடப்பதிலும் மேற்கொள்ள வேண்டிய பொறுமை சுலபமானதா, முடிவெடுக்க வேண்டியதும் கையிலே இருக்கிறது என்று ஒரு மிக அழகான ஒரு உபதேசத்தை எங்களுக்கு சொல்லுகிறார். எனவேதான் கண்ணியமானவர்களே, தக்வா இது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பங்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ரொம்ப பயங்கரமாக இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறார். உண்மையான முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மௌத்தாகி விட வேண்டாம். யாரை பார்த்து சொல்லுகிறார்? யா அய்யுஹல் நாஸ் என்று சொல்லி இருந்தால் பிரச்சனை கிடையாது. மனிதர்களே என்று பொதுவாக விழித்திருந்தால் நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் குறைந்தபட்சம் கடைசி கட்டத்தில் கூட ஒரு முஸ்லீமாக மாறாமல் மௌத்தாகிட வேண்டாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே முஸ்லீமாக இருக்கின்ற நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்றுதான் ஆரம்பிக்கிறார். நீங்கள் இப்பொழுது மூமீன் தான், ஈமான் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறது, எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களோட பேர் முஸ்லிம், நீங்கள் வாழுகின்ற ஏரியா முஸ்லிம், அரசாங்க பதிவேட்டிலே உங்களுடைய பேர், உங்களுடைய சமயம் இஸ்லாம், பிரச்சனை கிடையாது. அது எனக்கு தேவையில்லை. மரண தருவாயில் அந்த ஈமானை நிரூபிக்காமல், அந்த இஸ்லாத்தை ப்ரூஃப் பண்ணாமல் மௌத்தாகிவிட வேண்டாம் என்றால் சில நேரம் மரணத்திற்கு முன்னால் உங்கள் ஈமான் கலட்டப்படுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. இஸ்லாம் இல்லாமல் உங்கள் மரணம் உங்களை தழுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜாக்கிரதை, மௌத்தாகிவிட வேண்டாம் உண்மையான முஸ்லீமாக தவிர என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தக்வா என்ற இறையச்சம். தக்வா என்றால் என்ன? எதையெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்க வேண்டும். இஸ்லாத்தின் கடமைகள் 5, ஆயுளுக்கு 2, கலிமாவை மொழிவது, ஹஜ் செய்வது. ஆயுசுக்கே ஒரு தடவை செஞ்சா போய், வருஷத்துல 2, ஆண்டுக்கு ஒரு முறை ஜகாத்து கொடுப்பது, வருடத்தில் ஒரு தடவை ஒரு மாதம் நோன்பு வைப்பது, வருஷத்துக்கு இந்த 2ஐயும் செய்துவிட்டால் முடிந்துவிடும். நாளொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின் என்பதை நிரூபிக்க இருக்கின்ற கடமைகளில் ஒரே ஒரு கடமை தொழுகை மாத்திரம்தான். அந்த தொழுகையை கூட, அந்த ஒன்றை கூட பேணுதலாக முழுமையாக நிறைவேற்றாமல் இஸ்லாம் என்ற பெயர் தாங்குவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேரளவில் இஸ்லாம் அல்ல. ஒரு காலம் வரும் பேரளவில் தான் முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஒரு காலம் வரும் அல் குர்ஆன் புத்தகங்களில் மாத்திரம்தான் இருக்கும். அதை ஓதுபவர்கள் குறைந்து விடுவார்கள். இஸ்லாம் முறைப்படி வாழ்பவர்கள் குறைந்து விடுவார்கள் என்று சொன்னார்களே. மா யப்கா மினல் இஸ்லாம் இல்லா இஸ்மு வலா யப்கா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்மு என்ற அமைப்பில் ஒரு ஹதீஸ் வருகிறதே. குர்ஆன் வெறும் எழுத்தளவில் இருக்கும், இஸ்லாம் வெறும் பெயரளவில் இருக்கும். அப்படியான ஒரு காலமோ என்று சிந்திக்க தூண்டுகின்ற அளவுக்கு இருக்கிறதே. இன்று எங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் தக்குவாவை எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஒன்று ஏவப்பட்டவைகளை முழுமையாக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து நடக்க வேண்டும். மற்றது விலக்கப்பட்டவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும். ஏவப்பட்டவைகளை விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்ற பயம் அந்த ஏவல்களை விடாமல் அவனை பாதுகாக்க வேண்டும். விலக்கப்பட்டவைகளை மீறி செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் என்ற பயம் வந்து அந்த விலக்கலை விட்டு தன்னை அது பாதுகாக்க வேண்டும். இதற்கு பேர்தான் தக்வா. கியாமத்திலே பாவம் செய்தவர்களை எல்லாம் அல்லாஹ் தனியாக அழைப்பார். மாமின் அமலி யௌமின் இல்லா வயுக்தமு அலைஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படுகின்ற அமல் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் அவனுடைய பட்டோலை எழுதப்படுகிறது. ஒரு பிளாங்க் காகிதம், ஒரு பிளாங்க் பேப்பர் எடுக்கப்பட்டு அதிலே தேதி ஹிஜ்ரி 1448 சஃபருடைய மாதம் 1வது பிறை என்று தலைப்பு மக்ரிபுக்கு போட்டால் அடுத்த மக்ரிபு வரைக்கும் இவன் செய்கின்ற சகல விடயங்களும் பதிவு செய்யப்படும். அடுத்த நாள் 2ஆம் பிறை தென்படுகின்ற அதே செகண்டில் அது சுருட்டி சீல் பண்ணப்படும். வயுக்தமு அலை வலா யுஃபக் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அது திரும்பி பிரட்டப்பட மாட்டாது.
அது விரிக்கப்பட மாட்டாது, அது பிரட்டப்பட மாட்டாது. ஹத்தா யகூனல்லாஹ் ஹுவல்லதி யஃபுக்கு தாலிகல் ஹாத்தம் யௌமல் கியாமah, கியாமத்துல வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய பேராக சொல்லி சொல்லி விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற அந்த திடுக்கிடும் பயங்கரமான நாளில் அவன் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய அந்த காகிதங்கள் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கப்படும். அந்த நேரத்தில் தான் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வே பிரட்டுவான். அது வரைக்கும் அதிலே கையடிப்பதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. பிரட்டுகின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ் பார்ப்பானாம். ஹதீஸிலே வருகிறது, நன்மைகள் என்று வருகின்ற பொழுது எல்லோருடனும் சேர்ந்தே செய்திருக்கிறார். ஹஜ்ஜும் அப்படி, தொழுகையும் அப்படி, எல்லாமே நன்மைகள் எல்லாம் எல்லாரோடும் சேர்ந்துதான் செய்திருக்கிறார். பாவத்துடைய பக்கங்களை பார்க்கின்ற பொழுது ஒளித்துக் கொண்டே மறைத்துக் கொண்டே யாரும் கண்டுவிடக் கூடாது, மிக துல்லியமாக மிக கச்சிதமாக இடம் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து ஒளிச்சி மறைச்சி இவன் இந்த பாவங்களை செய்திருக்கிறார். அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே, நன்மை என்று வருகின்ற பொழுது எல்லோருடனும் கூட்டு சேர்ந்து எல்லோரும் பார்க்கின்ற விதத்திலே தான் எல்லா அமல்களையும் பெரும்பாலும் நீ செய்திருக்கிறாய், பிரச்சனை அல்ல. ஆனால் நீ செய்த பாவங்கள் இருக்கிறே, எல்லா பாவங்களையும் ஒளிச்சு மறைச்சு நீ செய்திருக்கிறாய், ஏன் அப்படி செய்தாய்? கேள்வி ஒன்று கேட்டு இரண்டாவது கேள்விக்குள் ஒரு கேள்வி. ஓஹோ, யாராவது பார்த்து விட்டால் உனக்கு சங்கடமாக போய்விடும் அல்லவா, உன்னை கேவலமாக அல்லது ஏளனமாக பார்த்து விடுவார்கள் அல்லவா. அடி இவரா இப்படி, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று சொல்லுவோமே, இந்த மனிதனா இந்த வேலையை செய்தார் என்று என் அந்தஸ்து என்னாவது, என் மானம் என்னாவது, என் குடும்ப கௌரவம் என்னாவது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகுவது, அவர்கள் பார்த்தால் சீ என்று விடுவார்களே, என்னை கேவலமாக எடை போட்டு விடுவார்களே என்பதற்காகத்தானே நீ அந்த பாவங்களை 4 பேர் பார்க்காமல் ஒளிச்சு மறைச்சு செய்தாய். உனக்கு தெரியாதா, நானும் உன்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ நம்பவில்லையா? என் கண்ணுக்கு மறைந்து ஏதாவது உன்னால் செய்ய முடியாது என்று நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? இருந்திருந்தால் நீ காபிராக இருப்பாய். அட எல்லாரையும் மாதிரி நானும் தானே நீ செய்கின்ற அந்த செயலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவனுக்கு கொடுத்த மதிப்பிலே கொஞ்சமேனும் எனக்கு நீ தந்திருக்க கூடாதா? நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக, சாதாரண ஒரு மனிதன் பார்க்கிறான் என்பதற்காக விட முடியுமான நீ என்னுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று நம்பி கொஞ்சம் விட்டிருந்திருக்கலாமே, ஏன் செய்தாய்? அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். முன்னால் நரகம் இருக்கு, மீசான் பக்கத்திலே இருக்கு. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் ஏன், எதனால்? தக்வா இல்லாத காரணத்தினால். இறையச்சம் ரொம்ப பயங்கரமான. குர்ஆனை அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானிக்க எடுத்த ஆயத் இறுதியாக இறக்கப்பட்டது 6666வது வசனம். அல்லது கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறது, ஒரு சில ஆயத்துகள் கூட்டி குறைவாக, எது எப்படியோ கருத்து வேறுபாடு இல்லாமல் முழு குர்ஆனிலும் இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் இருக்கிறதே, வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். என்ன ஆட்டம் போட்டாலும் கொஞ்சம் அடி மனசுல எப்பயாவது ஒரு நாள் நான் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவேனே என்பதை மட்டும் மறந்துடாதீங்க வாப்பான்னு சொல்லி அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்து, குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்த வசனம் தக்வாவை பற்றி பேசுகிறது. இந்த உலகத்தை நோக்கி அல்லாஹ் கொடுக்கிற இறுதி உபதேசம், மெசேஜ் தக்வா. யார் எதை வேணும்னாலும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே எனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த தருணத்தை மட்டும் மனதிலே நீங்கள் வைத்து செயல்படுங்கள் என்பதை எங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய முக்கியமான உபதேசம். வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யாரெல்லாம் இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவருடைய காரியத்தை அவனுக்கு அல்லாஹ் சுலபமாக்குவான். அவருடைய காரியம் என்றால் இந்த இடத்திலே என்ன? தஃசீருல் உலமாக்கள் சக்கராத் என்று எழுதுகிறார். சுப்ஹானல்லாஹ். எங்கட மரணம் சுலபமாக வேண்டுமா? எங்களுக்கு மரணம் நல்ல விதத்திலே வர வேண்டுமா? உலகத்திலே வாழுகின்ற பொழுது தக்வாவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதைத்தான் குர்ஆன் துல்லியமாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா. சுவர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் நான் அடிக்கடி சொல்லி இருப்பதுண்டு, நரகத்திற்கு மேலால் தான் அந்த பாலத்திலே, சிராத்துடைய பாலத்தை தாண்டித்தான் சுவர்க்கம் செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். வஇம் மின்கும் என்றால் அந்த நபியும் உள்வாங்கப்படுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்துக்கு வராமல் இருக்கிறீர்களா? சத்தியமாக நிச்சயமாக நரகத்தை அடைவது உறுதி.
சுவர்க்கம் போய் சேருவது சந்தேகம். காரணம், சுவர்க்கம் போவதாக இருந்தால் அந்த நரகத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற அந்த பாலத்தின் மூலம் தான் போக வேண்டும். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட மிக வன்மையான தீர்ப்பு, அவருடைய சட்டம். இந்த சட்டத்தை மீறி வேறு ரூட் போட்டு யாராலும் சொர்க்கம் போக முடியாது. நபியே, நீங்களாக இருந்தாலும் சரி. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நரகம் வருவது உறுதி. சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா. பிறகு யாரெல்லாம் உலகத்திலே தக்வாவோடு வாழ்ந்தார்களோ அவர்களை பாதுகாப்பாக அந்த பாலத்தை நாம் தாண்டி செல்ல வைப்போம், தப்பி பிழைக்க வைப்போம். யாரெல்லாம் அநியாயம் செய்து இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து வாழ்ந்தார்களோ அவர்களை தொப்பென்று அந்த நரகத்திற்குள்ளே விழ வைப்போம். அங்கும் உங்களுக்கு பாதுகாப்பு தேவையாக இருந்தால் தக்குவாதான் என்பதை குர்ஆன் அடித்து மிக துல்லியமாக சொல்லுகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறையச்சம், இந்த தக்குவா. மூன்றாவதாக இஸ்திகாமத் என்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருக்க வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு தக்குவாவுடைய காத்தடி, கொஞ்ச காலத்துக்கு வேறு பாவத்துடைய காத்தடி. ஞானம் பிறந்தா பள்ளிவாசலுக்கு வருவாரு, கொஞ்ச கால தலைப்பக்கம் பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் பெரிய சூஃபி அல்லாமா முல்லா மாதிரி இருப்பாரு, சில நேரம் ஷைத்தான்கே பச்சா மாதிரி இருப்பாரு. கண்ணியமான கனவான்களே, இது இருக்கிறே, இதுக்கு பேர் இஸ்திகாமத் அல்ல. நிலையாக இருக்க வேண்டும். கொஞ்சமாக அமல் செய்தாலும் அதை தொடர்ந்தேச்சையாக செய்ய வேண்டும். தொழுகையா, நோன்பா, சதக்காவா, எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்ச காலத்திற்கு தொழுகை நன்மை, கொஞ்ச காலத்திற்கு பாவம். இப்படி இருந்தால் அது சரிப்பட்டு வராது. இஸ்திகாமத் நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம், யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே சும்மஸ்தகாமு என்றென்றும் நிலையாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரணத்துடைய சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் அவர்களிடத்திலே சாரி சாரியாக வருவார்கள், வந்து நன்மாராயம் சொல்லுவார்கள். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இதோ நீங்கள் ஒதுங்குகின்ற சொர்க்கம், இதை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்று சக்கராத்திலே மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். என ஒரு மனிதனுக்கு நல்ல மௌத்து வர வேண்டுமாக இருந்தால் முதலாவது கொள்கையிலே ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. இப்பொழுது வந்தவர்களுக்கு முன்னும் தெரியாமல் பின்னும் தெரியாமல் இருந்திருக்கும். இரண்டாவதாக இறையச்சம் என்ற தக்குவா, அது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். மூன்றாவதாக அதிலே இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விடயத்தை நீங்க சொல்லித்தர வேண்டும். உங்கள் அல்லாத வேறு யாரும் எனக்கு சொல்லித்தராத ஒரு விடயமாகவும் அது இருக்க வேண்டும். சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம், ஈமான் கொண்டு விட்டேன் என்று உறுதியாக சொல்லி அதிலே என்றென்றும் நிரந்தரமாக உறுதியாக வேண்டி மௌத்து வரைக்கும் இருந்து கொள்ள முயற்சி செய்வாயாக என்ற ஒரு உபதேசத்தை அந்த சஹாபியை நோக்கி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுஃபியான், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா, எங்களுக்கு தெரியும் பத்ருக்கு காரணமாக அமைந்தவரே அவர்தான். இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதியாக இருந்தார். இஸ்லாத்தை தழுவினார், சக்கராத்தை நெருங்கினார், குடும்பம் எல்லாம் சூழ இருந்து அழுது கொண்டிருக்கிறது. அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சொன்னார்களாம் சுஃபியான், அபூ சுஃபியான் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா மரண தருவாயிலே என்னை பார்த்து நீங்கள் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நான் இஸ்லாத்தை தழுவிய நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு தெரிய ஒரு பாவத்தை கூட நான் செய்தது கிடையாது எழுதுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவி 12 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய பாவத்தை கூட செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். தைரியமாக சொன்னார்கள், என்ன நினைச்சு நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை நினைச்சு நீங்க அழுது கொள்ளுங்கள், என் முடிவை நான் தேடிக்கொண்டே சத்தியமாக சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைதழுவி இஸ்லாத்தை தழுவிய வினாடியில் இருந்து எனக்கு தெரிய இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு பாவத்தை கூட நான் செய்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இமாம் இப்னு தகீக் அல்-ஈத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நான் எனக்கு தெரிய ஒரு வார்த்தை, மா தகல்லம்து பிகலிமத்தின் வலா ஃபஅல்து ஃபிஅலன் முன்து 40 சனா இல்லா வகத் அஅதத்து லஹு ஜவாபன் பைன யதைல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. சுப்ஹானல்லாஹ். எனக்கு தெரிய ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல், நான் ஒரு வார்த்தை பேசியது கிடையாது அல்லது ஒரு செயலில் ஈடுபட்டது கிடையாது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஒரு தசாப்தம் அல்ல, 40 வருடம். 40 வருடமாக என் லைஃப் எப்படி போகுது என்றா, நான் பேசின ஒரு வார்த்தை அல்லாஹ் நீ ஏன் இதை பேசினாய் என்பதற்கு பதில் தயாரிக்காமல் பேசியதே கிடையாது.
நீ ஏன் இந்த செயலை செய்தாய் என்று கேட்டால் இதற்காகத்தான் அதை செய்தேன் என்ற ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் 40 ஆண்டுகளாக எந்த செயலையும் நான் செய்ததே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் இஸ்திகாமத் என்பது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இந்த இஸ்திகாமத்தை எங்களை தடுப்பது என்ன தெரியுமா? பாவம் தான். கேட்கப்பட்டது ஒரு மனிதரிடத்திலே, பாவம் செய்தவனுக்கு இபாதத்துடைய சுவை கிடைக்குமா, அதை அவனால் அனுபவிக்க முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்தவன் அல்ல, பாவம் செய்தவர் மட்டுமல்ல, பாவம் செய்ய நினைத்தாலே இபாதத்துடைய ருசி இல்லாமல் போய்விடும். பாவம் செய்தவர் அல்ல, வலா ஹம்ம பிமாசியத்தி, பாவம் செய்ய நினைத்தாலே இபாதத்துடைய ருசியை அவர் இழந்து விடுவார். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் இருக்கின்ற மகா கெட்ட நோய் என்ன தெரியுமா? இபாதத்தில் இன்னும் நான் இன்பம் காணவில்லை. அதற்கான காரணம் நாம் இடைக்கு இடையே செய்கின்ற பாவங்கள் தான். எனவே இன்னும் பல காரணிகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பிரசங்கங்கள் அதை பார்ப்போம். எனவே ஈமானிலே உறுதியாக இருந்து தக்குவாவை கடைபிடித்து இஸ்திகாமத்தாக இருந்து நல்ல மௌத்தை நாம் ஆதரவு வைக்கக்கூடிய நல்ல கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தக்குவா உள்ளவர்களாக எங்களை ஆக்கி எங்களுடைய பரம்பரையே சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீ நசீபாக்கி வைப்பாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.